மனசாட்சி உங்களுக்கு எல்லாம் உறுத்தல? மலையில இருந்து, வயல்ல இருந்து, காடுல இருந்து, கம்மாயில இருந்து, சாலையில இருந்து இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சாராயத்துல மூழ்கி அத்தனை இழந்து கொண்டிருக்கிறோமே, அதை பத்தி யாருக்காவது யோசனை இருக்கா? இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் சங்கம் வைக்கணும் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டா மறுத்து விட்டார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் தமிழ் சங்கம் வைக்க அனுமதி இல்லை. தமிழர்கள் ஆகிய நாம் கீழடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, கீழடின்னு ஒரு ஊர் இருக்கா? இருக்கான்னு கேட்டது குத்தமா ஐயா? கீழடின்னு ஒரு ஊர் இருக்கு. கீழடியில எத்தனாவது கட்டம் அகழ்வாய்வு நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா தண்ணிய போட்டு முத்தப்பா பண்ண பாடு கேக்குது நமக்கு. எங்க போய் சொல்ல? ஆனா அது வரலாற்று சான்று. தமிழன் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னே எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு இன்ற வரலாறு சொல்லுது. நான் கேட்கிறேன், இன்னொரு 200 வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாட்டில் அதே தொல்லியல் துறை நம்ம எல்லாம் இருக்கமோ தெரியல, அப்படி தோண்டும் போது ஆதாரமா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? சாராய போத்தல். மனசாட்சி உங்களுக்கு எல்லாம் உறுத்தல? மலையில இருந்து, வயல்ல இருந்து, காடுல இருந்து, கம்மாயில இருந்து, சாலையில இருந்து இன்னைக்கு பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க எல்லாம் என்ன கதியாக போறாலும் எங்கன கிடக்கு எங்கன இல்லைன்னு சொல்ல முடியல. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. 100 நாள் வேலைக்கு போன என் சகோதர சகோதரிகளுக்கு எத்தனை பேர் காலில் பீங்கா வெட்டி இருக்கு? நாளைக்கு வயலுக்குள்ள இறங்கி வேலை செய்யணும். இந்த நாடு பீங்கானால மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாட்டிலையும் மது இருக்கு, சாப்பிடுறாங்க. எப்படி இருக்காங்கன்னு போனவங்களுக்கு தெரியும். வலைதளங்கள்ல தட்டி பாருங்கள். இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சாராயத்துல மூழ்கி அத்தனை இழந்து கொண்டிருக்கிறோமே, அதை பத்தி யாருக்காவது யோசனை இருக்கா? சிங்கப்பூர் போய் வந்தேன். இப்ப நான் 3 வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனாலும் சிங்கப்பூர்ல மட்டும் தமிழ் சங்கம் 17 இருக்கு. என்ன அறிவு சிறந்த தமிழர்களே, சிந்தித்து பாருங்கள். சிங்கப்பூர்ல தமிழ் சங்கம் 17 இருக்கு. 17 தமிழ் சங்கத்தை நிறுவியவர் ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறார். அவரு இப்படி அயல்நாடு பூரா தமிழை வளர்க்கிற நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சங்கத்தை நிறுவலாமேன்னு நினைச்சு இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் சங்கம் வைக்கணும் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டா மறுத்து விட்டார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் தமிழ் சங்கம் வைக்க அனுமதி இல்லை. தமிழர்கள் ஆகிய நாம் வெக்கி தலை குனிய வேண்டாமா? என்ன நடக்குது இங்க? அதை பத்தி சிந்தனை. கூத்தும் குடியும் கும்மாளமும் ஆடவும் பாடலும் நம்மளை அமைச்சிட்டு என்னென்ன செய்யணுமோ அத்தனை நடந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பேசணும், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடை உடுத்தணும்னு யாரோ ஒருத்தன் தீர்மானிக்கிறேன். நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன நிலைமையில நம்ம இருக்கிறோம்? இந்த தமிழ் சமூகம் தான் உலகத்துக்கே வீரமும் அறிவும் சொன்னது. தமிழ்நாட்டில் தமிழ் சங்கம் வைக்க இன்று அனுமதி இல்லை. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் தமிழ் மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமாக மாறி போச்சு. யாரு காரணம்? மொழி பாடமாக இருந்தா கட்டாயம் படிக்கணும். விருப்ப பாடம் என்றால் படிச்சாலும் படிக்கலாம், படிக்காமையும் போகலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி படிச்சாத்தான் பட்டப்படிப்பு பட்டம் பெறலாம். தமிழ்நாட்டில் ஒண்ணுதான் தலை விதி. தமிழே படிக்க வேண்டாம், பட்டம் வாங்கலாம். கேவலமா இல்ல? நினைச்சு பார்க்க வேண்டாம். நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு பேசுறான பல பேரு. அந்த ஆளுகளை தான் இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. தமிழ்ல இந்த நாட்டில் இன்றைய இளைஞர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் எம்மொழியாம் செம்மொழி தாய்மொழி தமிழுக்கு வந்த சோதனை என்ன? தமிழினி மெல்லச்சாகும் என்று பாரதி மீது ஒரு பழி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரதி சொல்லவில்லை. தமிழினி மெல்லச்சாகும் என்று நீலகண்ட சாஸ்திரி என்ற அந்தன பேதை உரைத்தார். அது நிக்காது என்று பாடினான் பாரதி. அவ்வளவு சான்றுகள் இருந்தும் நாம் தமிழை தேடி பார்க்கவில்லையே. எம்மொழியும் கற்போம், நமக்கு தேவை இருந்தால். நம் வாழ நம்மொழி தாய்மொழி தமிழ் கற்போம். செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்றான் பாரதி. எந்த மொழியை வேணாலும் படிச்சுக்கலாம் அவசியம் இருந்தால். ஆனா இந்த உயிர் வாழ, இந்த உடம்பு வாழ, நாம் வாழ ஆகினால் நம்ம உடலுக்கு உயிர் போன்றது. அப்பேற்பட்ட உயர்ந்த மொழியான தாய்மொழி தமிழ். தமிழை யார் தடுத்தாலும் விடாதே, தாயே தடுத்தாலும் விடக்கூடாது. அப்பேற்பட்ட உயர்ந்த மொழியான தமிழை இன்னைக்கு இருக்கு நிலைய நினைச்சா வேதனையா இருக்கு. என்ன சொல்றது? இருந்தாலும் நான் யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கான்னா அதுவும் இல்லை. எப்படியெல்லாம் பேர் வைக்கப்பட்டு நம்ம இருந்தோம். இன்னைக்கு எப்படியா இருக்கு? உலக நாடுகள் எல்லாம்